வணக்கம். ஸ்ரீ மங்கநாயகர் துணை, ஸ்ரீ சிவந்தி விநாயகர் துணை. ஒரு சாதுவான முனிவருக்கும் ஒரு அரக்கியின் மகளுக்கும் பிறந்தவன் ராவணன். பாதி கடவுள், பாதி அரக்கன். ஆதலால் அவன் ஒரு சிவபக்தன், அதாவது ஒரு வெறித்தனமான சிவபக்தன். சிவனை நம்முள் இருக்க வேண்டும் என்று ஒரே உறுதியுடன் அவன் இருந்தான். அவன் பக்தியை பார்த்து சிவன் வந்து, ராவணா, உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கூறினார். அதற்கு அவன், மனிதராலும் குரங்காலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது, அந்த வரம் தாருங்கள் என்று கூறினான். அவரும் சரி என்றார். இது சிவபெருமானே, உங்களை நான் என் நாட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும், அதனால் நீங்கள் சிவலிங்கமாக என் கையில் வர வேண்டும், நான் இலங்கைக்கு கொண்டு போக வேண்டும் என்று கூறினான். அவரும் சரி என்றார். அவனும் எடுத்துக்கொண்டு சென்றான். தேவர்கள் இதை பார்த்து, ஆகா, விபரீதமாக போகிறதே என்று கணபதி கணேசர் விநாயகரிடம் கூறினார்கள். விநாயகர் ராவணனை தடுத்து நிறுத்த பேச்சு கொடுத்து சிவலிங்கத்தை கீழே வைத்தார். அதாவது, சிவன் வரம் கொடுக்கும் பொழுது இந்த லிங்கத்தை கீழே வைத்தால் உனக்கு பலன் இருக்காது என்று ராவணனிடம் கூறி அனுப்பினார். அதை அவன் மறந்து விட்டான். விநாயகர் சொன்னவுடன் அவன் கீழே வைத்தான். கீழே வைத்தவுடன் தான் அவனுக்கு யோசனை வந்தது. ஆகா, விநாயகர் ஏதோ ஒன்று நமக்காக ஏதோ செய்கிறார் என்று நினைத்து உடனே சிவலிங்கத்தை தூக்கினான். சிவலிங்கம் வரவில்லை. உடனே அவன் கைலாய மலையையே தூக்கினான். ஆனால் அவனால் தூக்கும் பொழுது சிவபெருமான் பார்த்தார். இவன் கைலாய மலை அல்லவா தூக்குகிறான் என்று காலின் கட்டை விரலை அழுத்தினார். அவன் கைலாய மலையுடன் கீழே அழிந்து விட்டான். உடனே அவன் தன் தொடையை கீறி தொடையில் உள்ள நரம்பை எடுத்து இசை வாசித்தான். இரத்தம் சொட்ட சொட்ட இசை வாசித்தான். அதை பார்த்த சிவபெருமான் அவன் பக்தியை மெச்சி, உனக்கு இன்று முதல் ஈஸ்வரன் என்ற பட்டத்தை அளிக்கிறேன், நீ ராவணேஸ்வரன் என்று அழைக்கப்படுவாய் என்று கூறினார். அதிலிருந்து அவன் ராவணேஸ்வரன் ஆனான். இலங்கையில் நல்ல மக்களை நல்வழிப்படுத்தி நன்றாக இலங்கையை ஆண்டு வந்தான். அப்பொழுது தங்கையின் ஒரு பேச்சால் அவன் தடுமாறி சீதையை தூக்கி கொண்டு வந்தான். அதை பார்த்த மனைவி மண்டோதரி சுவாமி, இந்த கெடுதல் செய்யாதீர்கள், இன்னொரு மனைவி தூக்கி கொண்டு வராதீர்கள், இது தர்மம் கிடையாது என்று கெஞ்சினாள், மன்றாடினாள், அழுதாள், புலம்பினாள். அவன் செவி சாய்க்கவில்லை. மகன் மேகநாதன் அவனும், அப்பா, நம் தர்மவழியில் செல்லுங்கள், இது தவறு, நம் நாட்டை காப்பாற்ற வேண்டும், இந்த தவறை செய்யாதீர்கள், சீதையை அவர் அனுப்பிவிடுங்கள் என்று கூறினான். அதையும் கேட்கவில்லை. மகன் பிரகலாதன் அவனும் வந்து, வேண்டாம் என்று, அவனும் நல்ல காரியம் செய்யுங்கள், இது வேண்டாம் என்று கூறினான். அதையும் அவன் கேட்கவில்லை. தம்பி விபீஷணன் வந்து, அண்ணா, ரொம்ப தவறு செய்கிறீர்கள், இது வேண்டாம் என்று, நல்லதே செய்வோம், சீதையை ராமரிடம் அனுப்பிவிடுங்கள் என்று கெஞ்சினான். ராவணன் விபீஷணன் காலால் உதைத்து அவனை தள்ளினான். உடனே விபீஷணன் தாயிடம், எனக்கு வீடு, நாடு, குழந்தைகள் எதுவுமே தேவையில்லை, நான் ராவணனிடம் போய் ராமரிடம்
சேரப்போகிறேன் என்று அவன் ராமரிடம் சென்றான். அதை பார்த்த ராமரின் பக்தர்கள் எதிரி வருகிறானே என்றார்கள். அதற்கு ராமர், நம்மை அண்டி வருகிறவர்களை நாம் வரவேற்போம் என்றார்கள். விபீஷணன் ராமனின் காலடியில் பணிந்தான். ராமர் விபீஷணனை கட்டி அணைத்து என்னுடன் இருப்பாய் என்று கூறினார். ராவணன் போர் செய்தான். ராமருடன் போர் செய்தான். அப்பொழுது ராமர் தன் அம்பை விடுத்து 10 தலையையும் 20 கைகளையும் ஒரே அம்பில் வீழ்த்தினார். அவன் உருவம் தலையில்லாத முண்டமாக ஆடியது. உடனே அவர் ஒரு அம்பை விடுத்து அவனை வீழ்த்தினார். நன்றி, வணக்கம்.